காடுபடியில் அக்கா அன்னைக்கு தக்காளி பிரியாணி செய்ய போகிறேன். அக்கா ஸ்டைலில் அக்கா பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து கிச்சடி சம்பான்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த பிரியாணி அரிசி சின்ன அரிசி அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அதுதான் அக்கா எடுத்துருக்கேன். 2 ஆளாக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். இது நல்லா ஒரு தடவை அலசிட்டு இந்த அரிசி மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். அக்கா அரிசி கழுவிட்டு வந்துட்டேன். கழுவாமே செய்யலாம். அக்காவுக்கு எதுனாலும் கழுவி செய்கிறது தான் பிடிக்குது. இது வந்து நம்ம மூழ்கிற வரைக்கும் வாட்டர் ஊற்றிக்கலாம். இதுக்கு திட்டம்லாம் கிடையாது, தண்ணி திட்டம்லாம் எதுவுமே இல்லை. இந்த பாருங்கள், 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வாட்ரு ஊற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 ஆளாக்கு அரிசிக்கு 2 ஆளாக்கு வாட்ரு, இல்லைன்னா 2 ஆளாக்கு ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் பானையை தூக்கி வச்சுட்டேன் அக்கா. தண்ணி எவ்வளோ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம அடுப்பு வந்து ஹை ஸ்பீடாக தான் அக்கா வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஹை ஸ்பீடு தான் வச்சுருக்கிறேன். இது அப்படியே கொதித்து வேகட்டும். எந்த மெத்தடு வந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு அக்கா அப்புறமா காமிக்கிறேன். இதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்ஸுப்பா. ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளேயும் பிரியாணிக்கு என்ன அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு விரல் அளவு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 6-7 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக சுற்றிட்டு வந்துடும். அப்படியே கொரகொரப்பாக தண்ணி ஊற்றாமலே சுற்றுங்க. அவ்வளோதான், வெந்தது போதும்பா. இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம வாயில் இந்த அரிசியை எடுத்து போடும்போது வாயில் வந்து அரிசி மாதிரி கட்டிப்படக்கூடாது, ரைஸ் மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், அந்த பதம் போதும். இல்லை உங்களுக்கு அக்கா காமிக்கிறேன் பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி வடித்து விட்றணும். வடித்து விட்டாச்சு, தண்ணி நல்லா வடியட்டும். இப்போ அக்கா வடித்த ரைஸை நல்லா உதுத்து விட்டுட்டு, தண்ணி வடியும் நல்லா நிமித்திட்டு நல்லா உதுத்து விட்டுட்டு அப்படியே ஆற வச்சிடணும். ஆற வச்சா மூடி வைக்கக்கூடாதுப்பா. கொஞ்ச நேரம் அந்த ஆவி போகவும் மூடி வச்சிடணும். அப்படியே திறந்தே வச்சிங்கன்னா காஞ்சிரும். நம்ம அதுக்குள்ளேயே நம்ம பிரியாணி செய்ய ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி மூடி போட்டு லைட்டாக மூடி வைங்க. ரொம்ப இப்போ தான் எடுத்து கொட்டியிருக்கீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப வேர்த்து உள்ளே கொட்டுது அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 20 செகண்ட் கழித்து மூடுங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி வதக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். இப்போ அக்கா வந்து ஒரு குக்கரை தான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூனு போல் நெய் போட்டுக்கோங்க. நெய் இல்லைனாலும் இது ஆப்ஷன் தான், நெய் இல்லைனாலும் பரவாயில்ல. 1 ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா உருகட்டும். இப்போ நெய் உருகிருச்சு. நம்மளுக்கு தேவையான ஆயில் வந்து ஒரு குழிக்கரண்டி வரைக்கும் ஊற்றிக்கலாம். இது காலையில் அக்கா வடை செஞ்ச ஆயில். அது அப்படியே இன்றைக்கே யூஸ் பண்ணி காலி பண்ணிடணும். அவ்வளோதான், பழசு ஆக வைக்கக்கூடாது. இப்போ ஒரு குழிக்கரண்டி போல் ஆயில் விட்டுருக்கு, அதுக்கு ஆயில். இப்போ ஆயில் காஞ்சிட்ருக்கு. ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு பிரியாணி பூ, ஒரே ஒரு பட்டை தான் எடுத்திருக்கேன் அக்கா. ஒரு ஸ்டார் பூவில் 2 எடுத்திருக்கேன், 2 கிராம்பு போட்டுட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கணும். அது வெடிக்குன்னு தூரமாக வந்துட்டேன் அக்கா. இது மீடியம் சைஸ் வெங்காயம் 3. ரொம்ப பயம் அக்காவுக்கு வெடித்தா, அதனால் தூரமாக வந்துட்டேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக அரிக்குவாங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் அரிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நம்ம சுற்றி வச்சுருக்கோம். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் குறப்பாக அக்கா சுற்றிருக்கிறேன். இதை போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இந்த தக்காளி பிரியாணிக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஃபுல்லாக கல் போட்டுருக்கேன். இப்போ தான் நம்ம சால்ட்டே போடுறோம். சோறு போடும்போதெல்லாம் வடிக்கும் போதெல்லாம் அக்கா சால்ட்டு போடுறதில்ல. இது கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போது இது 2 ஆளாக்கு அரிசி 400 அரிசிக்கு அக்கா 400 தக்காளி 400 கிராம் எடுத்துருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருக்கேன். இதையும் நல்லா வதக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை போட்டுடலாம். நம்ம 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அக்கா. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, எல்லாம் மீடியம் சைஸ் ஸ்பூனுக்கு தான். 1/4 ஸ்பூனு தனியாத்தூள். இது கரம் மசாலா வந்து 1/4 ஸ்பூன், அப்புறம் 1/4 ஸ்பூனு பெருஞ்சீரகம், சோம்பு தூள் வீட்டில் அரைச்சி வச்சது 1/4 ஸ்பூன். கரம் மசாலா வந்து நம்ம கறி மசாலா போட்டால் ரொம்ப கம்மியாக போட்டேன், உங்களுக்கே தெரியும். அதனால் எங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் கரம் மசாலா. நீங்கள் போடுறேன்னா 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கணும். இதை நல்லா வதக்கி கொடுப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு எல்லாம் கரெக்டானு பார்த்துருங்க. இப்போ அக்கா வந்து இந்த மிக்சியை கழுவி ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் வாட்டர் ஊற்றுறேன். இதை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு நீங்கள் காரம் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. அக்கா வீட்டுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா அக்கா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடணும். குக்கரை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்டு இல்லைன்னா ஒரு விசில் விட்டுறணும்.
அடுப்பு எவ்வளோ ஸ்லோவாக வச்சுருக்கேன் பாருங்கப்பா. இவ்வளோ சிம்மில் வச்சுட்டு அக்கா குக்கருக்கு விசில் வராது, அதனால் 20 மினிட்டு நீங்கள் ஒரு விசில் விட்டால் போதும். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா எண்ணெய் மிதந்து இருக்கும். அவ்வளோதான், அக்கா மூடியை திறந்துட்டேன். இது வந்து அக்கா குக்கர் விசில் வர மாட்டேங்குது, அது குக்கர் பார்க்கணும். அதனால தான் நான் வந்து ஒரு விசில் வைங்க அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது வந்து தக்காளி இப்போ உள்ள தக்காளிலாம் மசிய மாட்டேங்குதுலப்பா, அதனால தான் இந்த ஐடியா. கொஞ்சம் வெந்தால் தான் நம்மளுக்கு கிரேவி கிடச்ச மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த பிரியாணி அரிசியில் எல்லாமே லோவியாக ஒட்டும். இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டு கலரணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. இப்போ நம்ம இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அதில் போட போகிறோம். அரிசி ஏற்கனவே நல்லா நம்ம காய வச்சிட்டோம், உதிரியாக தான் இருக்குது. நல்லா ஆற வச்சிட்டோம், காய வச்சிட்டோன்னு சொல்கிறேன், சாரி அக்கா. அப்படியே நல்லா எல்லா ரைஸையும் போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணணும். தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சமாக போடாதீங்கப்பா, நம்மளுக்கு கிரேவி பத்தாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அக்கா நிறையா இருந்ததுனால தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கிரேவி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். இதுக்கு நான்வெஜ் போடே தேவையில்லை, அவ்வளோ வாசனையாக சூப்பராக மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். பாதி அதுலேயும் பாதி இதுலேயும் எடுத்து கிளறிட்டு அப்படியே நம்ம குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துடணும். இந்த பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போ அப்படியே எடுத்து குக்கரில் சேர்த்துடணும். இப்போ 2 வடை சட்டியில் கலர்னது எல்லாமே ஒன்றா ஆக்கிட்டேன். கேப் இல்லாமல் சைடில் நல்லா அப்படியே அமுத்தி கொடுத்துட்டு இப்போ நம்ம மூடி எடுத்து மூடி ஒரு 5 மினிட் தான் வைக்க போகிறோம். ரொம்ப சிம்மில் வச்சு 5 மினிட் வைக்கணும். இதுக்கு வந்து நம்ம தோசைக்கல்லுக்கு மேலே வைக்கணும், தம் போடணும், அது மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப 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 டேஸ்டியாக பாருங்கள். இப்போது 5 மினிட் வச்சா போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சிம்மில் வச்சுருக்கேன்னு. 5 மினிட் வச்சிங்கன்னா தம்மு கட்ட வேணாம், தோசைக்கல் ஹீட் ஆக்கி அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. சூப்பராக இந்த பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரதி அக்கா வீட்டு தக்காளி பிரியாணி ரெடியாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். அது கலர்ஃபுல்லாக ஏன் இருக்குன்னா நம்மளுக்கு மசாலா நீங்கள் வந்து இந்த தக்காளி வெங்காயத்தை குறைச்சிடாதீங்க. இது வந்து மம்மி சிக்கன் இல்லையா உள்ள அப்படின்னு கேட்பாங்க. அந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி டேஸ்ட்டுக்கு வந்துருப்பா. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். எங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றது இன்றைக்கி தேர்ஸ்டே, அதனால் அக்கா வந்து நான்வெஜ் எதுவுமே சேர்க்க மாட்டேன், எக் எதுவுமே. அதனால் இன்றைக்கி பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படினாலும் நான் ஸ்கூலுக்கு டெய்லி ரைஸ் தான், ஏதாவது ஒரு ரைஸ் கொடுத்து விடுவேன், சாம்பார் அந்த மாதிரி. ஆனால் டெய்லி 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் கொடுத்தாலும் இப்போ பசங்க வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. அதனால் ஈவினிங் வந்தோடனே டெய்லி அக்கா ரைஸு கீரை ஏதாவது வச்சு ஊட்டி விட்ருவேன். அதுதான் எனக்கு அப்படி பழக்கம். அது அப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி. அங்கே ஷேர் பண்ணிடுறாங்க, பிள்ளைங்க சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இன்றைக்கி வந்தோடனே மம்மி உள்ளே எங்கே சிக்கன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவு டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். பொலன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அக்கா இப்போ பிரியாணி இந்த சின்ன ரைஸில் நாங்கள் இது கிச்சடி சம்பான்னு சொல்லுவோம். பிரியாணி ரைஸில் சின்ன ரைஸு. இது செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ரதி அக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. போல பிரியாணி.